பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழிப்பு ஜோதிடர் ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம வாழ்க்கையில பிறவி என்னும் பெரும் கடலை கடப்பதற்கு உதவி செய்யக்கூடிய துடுப்பு எதுன்னா பக்தி தாங்க. அந்த பக்தியை நம்ம பலமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கரை ஏறிடலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுமே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம வழிபாடுகள்ல ஒரு முக்கியமான காவல் தெய்வத்தை பத்தி பார்க்க போறோம். காவல் தெய்வம்னா நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நம்மளுடைய குல தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்களாக இருக்காங்க. காவல் தெய்வமே நம்மளுடைய குல தெய்வங்களாக காட்சி தரும். ஒரு ஊர் எல்லை, ஒரு ஊருக்கு நம்ம போறோம், அந்த ஊர்ல நம்ம வசிக்கணும், அந்த ஊர்ல நம்ம இருக்கணும்னா அந்த எல்லை புறத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை நம்ம கட்டாயம் வழிபடணும். அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். ஏன்னா அந்த ஊர் அவங்களுடையது. அந்த ஊரின் ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கு, மனிதர்கள்ட்ட கிடையாது. அந்த தெய்வங்கள் தான் அந்த ஊரை ஆட்சி செய்கிறது. இப்ப வரையும் என்ன கேட்பாங்க, ஒரு வீட்டுல ஆண்கள் அதிகாரத்துல இருக்காங்களா, பெண்கள் அதிகாரத்துல இருக்காங்களாங்கிறத என்ன வார்த்தைகளை சொல்லி கேட்பாங்க. உங்க வீட்டுல மதுரை ஆட்சியா, சிதம்பரம் ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ அதை கூட நம்ம இறைவனுடைய திருவிளையாடல்களை வச்சுதான் அங்க கேட்கப்படுது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு ஆன்மீகமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதனால நம்மளுடைய காவல் தெய்வங்கள் நம்ம என்னைக்குமே வழிபட உகந்தவர்கள். புதுசா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறோம், அவங்க குலதெய்வம் கோயில்ல பூஜை போடுறது தனி. அதுக்கு முன்னாடி அந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு பூஜை போடுவாங்க. இப்ப இங்கெல்லாம் சென்னையில இருக்கிறவங்க, அதுவும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பூஜை பண்ணோம்னா இரணியம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் போய் பூஜை போடுவாங்க. நிறைய பேர் பாடிகாட் முனீஸ்வரன் கோயில்ல போய் பூஜை போடுவாங்க. இப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அந்த முனீஸ்வரனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முனி உருவான வரலாறு என்ன? எல்லாமே சிவனுடைய சொரூபங்கள் தாங்க. அந்த ருத்ரனுடைய ஒரு அவதாரமே முனீஸ்வரன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, அந்தகாசுரன் ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த அரக்கன் வரம் வாங்குறாரு, சிவனாலேயோ விஷ்ணுவாலேயோ எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு. யாருமே பிரம்மாவால அழிவு ஏற்படக்கூடாதுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் படைக்கிறதோட சரி, அவர் அழிக்கிறதுக்கு எல்லாம் போகவே மாட்டார். அதனால நம்ம அவரை கணக்குல இருந்து எடுத்துடலாம். அவர் வரம் மட்டும்தான் கொடுப்பார். இங்க இந்த மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் தான் காப்பதற்கும் அழிப்பதற்கும் உள்ள இறைவர்கள். அதனால அவங்கதான் அசுரவதம் செய்யக்கூடியவங்க. ஆனா அவங்களாலேயே எனக்கு அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டார். என்ன பண்றது, தேவர்கள்லாம் அலறாங்க. அப்போ அம்பாளினுடைய ஒரு அவதாரம் காத்யாயினி அவதாரம். அந்த அம்பாள் போராடுறாங்க. ஆனா அதற்கு துணையாக ஒரு பக்க பலம் வேணும். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை இல்லையா. அப்ப அந்த சிவனுடைய சொரூபம் வேணும். ஆனா அது சிவனா இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றாங்க, சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து வந்தவர்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது அவருடைய வியர்வை துளியிலிருந்து உருவானவர்கள்னு எடுத்துக்கலாம். இந்த முனீஸ்வரர்களை சப்த முனிகளை உருவாக்குறாங்க. இந்த சப்த முனிகள் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டைமுனி, இன்னும் ஜடாமுனி அப்படின்னு நிறைய அதுக்கு பேர்கள், பால்முனி அப்படின்லாம் நிறைய பேர்கள் இருக்கு. அதுல ஒரு 7 முனிகள், சப்த முனிகள் அப்படின்னு 7 பேரை உருவாக்குறாங்க. இந்த 7 முனீஸ்வரர்களும் அந்த அந்தகாசுரனோட போரிட்டு வெற்றி வகை சூடுறாங்க. அவங்க 7 பேர்களும் அந்த வழிபட உகந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்கள்லையும் இந்த முனியப்பனுக்குன்னு உள்ள அந்த வம்சாவளிகள் இருக்காங்க. அவங்க முனியப்பனை தான் முதல் தெய்வமாக கும்பிடுவாங்க. இந்த முனியப்பன் யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் அந்த முனீஸ்வரன், முனிசாமி அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்கும். இல்ல யாருக்காவது முனியப்பன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு நேர்த்திக்கடை நிறைவேறி இருந்தா அவங்க அந்த முனீஸ்வரன் வைப்பாங்க. இப்போ அதுல நிறைய ஃபேமஸான முனீஸ்வரன் கோவில்கள் நிறைய இருந்தாலும் இந்த முனீஸ்வரனை யாரெல்லாம் வழிபாடு பண்ணலாம், என்ன நோக்கத்திற்காக வழிபாடு பண்ணலாம், என்ன காரணத்திற்காக வழிபாடு பண்ணலாம்னா, யாருக்கெல்லாம் உடல் பலம் தேவையோ. ஒரு குழந்தை ரொம்ப நோஞ்சானாக இருக்குங்க, அது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உடம்பு தேரவே மாட்டேங்குது, சீக்குன்னு அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கிறது, இரத்த அணுக்கள், ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை சமீபத்துல பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த குழந்தையினுடைய உடல் அமைப்பு எப்படின்னா, ரத்தம்
1 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரத்த அணுக்கள் பூரா அப்படி குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். அதுக்கு பியூரிஃபை ரத்தம் ஏத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப அந்த குழந்தையினுடைய தன்மை எவ்வளவு நாளைக்கு அப்படி எல்லாம் ஏத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே அவங்களுக்கு பரிகாரமா சொன்னேன், முனீஸ்வரனுக்கு போய் தத்து கொடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதான் பரிகாரம். செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்ததுதான் இந்த முனீஸ்வரன். சனி செவ்வாய் சேர்க்கையில யாருக்காவது இருக்கா? நம்ம நிறைய பேருக்கு இந்த சாமி வந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கையில இருக்கும். அந்த ஒரு ஆக்ரோஷம், ஒரு வைப்ரேட் அப்படிங்கிறது, அந்த உடுக்கை சத்தத்தை கேட்டாவே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு தெய்வ நாமங்களை சொல்றோம் வச்சுங்களேன், அந்த அரோகராவாக இருக்கட்டும், அங்க வெற்றிவேலாக இருக்கட்டும், நம்ம சிவபெருமானுடைய திருநாமங்களாக இருக்கட்டும், பெருமாளுடைய நாமங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சிலருக்குல கருப்பான்னு சொன்னாவே போதும் சாமி வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஜாதகத்துல சனீஸ்வரனும் செவ்வாயும் அங்க இருப்பாங்க. நாங்க கேட்போம், சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா உங்க முன்னோர்கள்ல யாருக்கு சாமி வரும்னு கேட்போம். எங்க அத்தைக்கு வருங்க, எங்க மாமாவுக்கு வருங்க, சித்தப்பாவுக்கு வருங்க, சித்திக்கு வருங்க, எனக்கே வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு. நம்ம கிரகங்கள் என்ன தொடர்புல இருக்கிறதோ அதுக்கான அமைப்பு அந்த வம்சாவளியில உண்டு. அதுதானே ஜெனட்டிக்னு சொல்றோம். அப்போ இந்த முனீஸ்வரன் சனி செவ்வாய் சேர்க்கையில இருக்கிறவங்க முனீஸ்வரனை கும்பிடுங்க. இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு அழுத்தம், பாரத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அத ஒரு பொக்கிஷமா அவங்களுக்குள்ள இயலாமைய வெளிப்படுத்திட கூடாது அப்படின்னு அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னும் இல்ல, இது நிறைய பேருக்கு, ஒரு ஆண்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஆண்மை குறைவாக சில ஆண்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனா கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பல காரணங்களை, நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அப்படி இப்படின்னு பல காரணங்கள். இல்ல எனக்கு கடவுள் தான் முக்கியம், ஆன்மீகத்துக்குள்ள போற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க உண்மையான பக்தியா இல்ல அவங்க பொய்யா பக்தியை போர்த்திக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவங்களுக்கு அந்த இயலாமையை வெளிப்படுத்த கூச்சமாக இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய்னாவே அது ஒரு கம்பீரம், அது ஒரு ஆணவம், அது ஒரு அதிகாரம். அது போய் எனக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லாது. ஏன்னா பாக்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கும். அப்போ தோற்றத்தை வச்சு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. அப்ப அவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதற்கு பலம் கொடுப்பவர் யாரு, அவருக்கு அந்த உடல் வலிமையை கொடுப்பவர் யாரு அப்படின்னா முனீஸ்வரன் தாங்க. அந்த ஒரு வீரம், ஒரு தைரியம், ஒரு பராக்கிரமம் அப்படிங்கிறது அந்த முனீஸ்வரனை கும்பிட்டா கண்டிப்பா கிடைக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷத்தினால கல்யாணமே தடைபட்டு போயிருக்கும் இல்லையா? அந்த செவ்வாய் தோஷத்தினால யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த முனீஸ்வரனை போய் வழிபாடு பண்ணலாம். அந்த முனி அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த தாக்கம், அந்த உடம்புலோட அந்த வைப்ரேஷன். இத ஒரு இந்த ராகவா லாரன்ஸோடைய படம் முனீஸ்வரன்கிற ஒரு படத்துல அவ்வளவு அழகா எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த முனியையா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் உதவுகிற மாதிரியே, ஒரு வலிமையை கொடுக்கிறவர் மாதிரி, ஒரு கோயிலுக்குள்ள போகக்கூடிய வலிமையை கூட கொடுக்கிறவர் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த முனீஸ்வரன்னாவே அவ்வளோ ஒரு அந்த ஒரு தெம்பு இருக்கும். நீங்க ஒரு கோபத்துல ஒன்றும் இல்லை, உங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கோபம் வருது. ஆனா எதிரிகள்கிட்ட உங்களால போராட முடியாது. ஏன்னா போராடினா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி முனீஸ்வரான்னு அந்த கையை இறுக்கி மூடிக்குங்களா, அப்படியே உங்களுக்கு ஒண்ணு பலம் கூடும், அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். இல்லாட்டினா அடங்கி போ, பொறுமையாயிரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டளை வரும். இது ரெண்டுல உங்களுக்கு என்ன கட்டளை உங்க மூளை பிறப்பிக்குதோ உங்க முனீஸ்வரன் அந்த மூளை வழியாதான் உங்களை இயக்குறாருன்னு அர்த்தம். அதனால இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் பிளஸ்ஸா இருக்கோ அவங்கெல்லாம் அதிகமா கோவப்படுவாங்க. கட்டுக்கடங்காத கோபம், இந்த ஆத்திரத்துல ஆயுதங்களை ஏந்துறவங்க எல்லாம் இவங்கதான். கோபத்துல என்னை அறியாம நான் இதை பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேங்கன்னு சொல்றாங்க இல்லையா? தெரிஞ்சே ஒருத்தன் ரவுடியா திரிகிறது அது வேற, அது எந்த கணக்குலயும் சேராது, அது காட்டேரி மாதிரி போயிடும். ஆனால் ஒரு வைப்ரட்னால அந்த அந்த உணர்வு பூர்வமாக உள்ள நிகழ்வுல எதை பத்தியுமே யோசிக்காம நான் ஒரு ஆயுதத்தை கையில ஏந்திட்டேன், ஒருத்தங்களை தாக்கிட்டேன் அப்படின்னா அந்த நிகழ்வை கட்டுப்படுத்தக்கூடியவர் முனீஸ்வரன். ஒருத்தன் அட்டி வாங்கிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு தெம்பே இல்லை, போட முதுகெலும்பு இல்லாதவனே அடுத்தவங்க திட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா முனீஸ்வரன். நீங்க அங்க இங்கெல்லாம் போகாதீங்க, எங்க முனீஸ்வரன் இருந்தாலும் அங்க அந்த முனீஸ்வரனுடைய சக்தி அங்க இருக்கும்.
எப்படி ஊரெல்லாம் கருப்பசாமி இருந்தா கருப்பசாமிக்குன்னு தனியா போக வேண்டியதில்லை. என்னதான் 18ஆம் படி கருப்பர் பெரியவர் அப்படின்னாலும் கருப்பசாமி எல்லா இடத்துலும் உண்டு. அந்த மாதிரிதான் முனீஸ்வரனுக்கும். உங்க ஊருக்கு அருகாமையில முனீஸ்வரன் கோவில் இருந்தா அங்க போய் இந்த செவ்வாயின் தாக்கத்துல உள்ளவர்கள்லாம் வழிபாடு பண்ணுங்க. இந்த முனீஸ்வரனின் மறு ரூபம் தான் அகோர வீரபத்திரன் கூட சொல்றது உண்டு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் தான். அவங்களுடைய சொரூபங்கள் தான் வேற. இறைவன் ஒருவன் தானே, அவருடைய பரிமாணங்கள் அப்படிங்கிறது வேற வேற. ஒரு மனிதனுக்குள்ளே 1000 பரிமாணங்கள் இருக்கும்போது அந்த கடவுளுக்கு பரிமாணங்கள் இருக்காதா? இப்ப ஒரு மனிதன்னா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆணுக்கு எத்தனை பரிணாமங்கள் உண்டு? அவர் ஆண்கிறது ஒண்ணு மட்டும்தான் இருக்கா என்ன? அவருடைய அப்பாவிற்கு அவர் மகன் என்ற பரிணாமம் உண்டு. அவருடைய மனைவிக்கு கணவன்கிற பரிணாமம் உண்டு. அவருடைய குழந்தைக்கு தகப்பன் அப்படிங்கிற பரிணாமம் உண்டு. தாத்தா பாட்டிக்கு பேரன் அப்படின்ற பரிணாமம் உண்டு. அவருடைய பேரன் பேத்திக்கு தாத்தாங்கிற பரிணாமம் உண்டு. அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரன் அப்படிங்கிற பரிணாமம் உண்டு. இப்படி எத்தனை கேரக்டர், ஒரு மனிதனுக்கே இத்தனை கேரக்டர் இருக்குல்ல. அப்ப அந்த இறைவனுக்கு இருந்தால் என்ன தவறு? அவங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய அவதாரங்களை எடுத்துக்கிறாங்க. அதனால நீங்க அந்த முனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய கோபம், உங்களுடைய ஆணவம், உங்களுடைய அந்த பொறுமை, இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். சகிப்புத்தன்மை இல்லையா, முனீஸ்வரனை கும்பிடுங்க, சகிப்புத்தன்மை கிடைச்சிடும். இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பணிஞ்சு போறேங்க, எனக்கு ஒரு வீரமே வரமாட்டேங்குதுங்க, முனீஸ்வரனை கும்பிடுங்க, வீரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு எதை கொடுக்கணும், எதை கம்மி பண்ணணும், எதை பேலன்ஸ் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் கையில வச்சுக்கோங்க. அவர் பாதத்தை தொட்டு வழிபாடு பண்ணுங்க. இந்த ஒரு எலுமிச்சம்பழம் உங்க வாழ்க்கையை மாத்தும். முயற்சி பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முனீஸ்வரனை வழிபாட்டு பண்ணிட்டு தினம் கூட போங்களேன். யாரு வேண்டான்னு சொல்றா? கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தான் போகணும், வெள்ளிக்கிழமை தான் போகணும், ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? நம்ம அப்பா அம்மாவை இந்த கிழமையில தான் பார்க்கணும்னு இருக்கா இல்ல? நம்ம படைத்தவனை எப்போது வேணாலும் பார்க்கலாம். அதனால கண்டிப்பா போங்க. வாய்ப்பு இருந்தா உங்க ஊர் எல்லையை தாண்டினீங்கன்னாவே கோயில் இருக்கா, உள்ளர போய் கும்பிட முடியலனாலும் நிக்கிற இடத்துல நின்று கும்பிடுங்க. அதுதான் பக்தி. உணர்வு பூர்வமாக கும்பிடுங்க. அந்த முனீஸ்வரன் உங்களுக்கு ஓடி வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஒரு சின்ன வரலாறு சொல்லவா? மதுரையில நான் பாண்டி முனீஸ்வரன் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். பாண்டிங்கிற பேர் எல்லாமே அவருடைய பேரு தான். அது பாண்டிய நாட்டுக்காக வச்ச பேருலாம் இல்ல. அங்க பாண்டி முனீஸ்வரன் இருக்காரு. அதனால அந்த பாண்டிய நாட்டில் முனீஸ்வரன் இருக்கிறதுனால பாண்டி முனி அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது. இப்ப அந்த முனீஸ்வரன் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. நாங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த வாலிப வயசுல உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமா நடந்துக்குவாங்க. அந்த பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, காத்து கருப்பு அண்டிடுச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அங்க உள்ள ஒரு வரலாறு என்னன்னா, வெள்ளைச்சாமி வெள்ளையம்மான்னு 2 காதலர்கள். அவங்கள வந்து இந்த ஜாதிய காரணம் காய்ச்சி வெட்டிட்டாங்க. அவங்களுடைய காதலை பிரிக்க முடியல, அதனால கொலை செஞ்சுட்டாங்க. அந்த கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்போ அந்த வாலிப வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு ஆணாக இருந்தால் வெள்ளையம்மா பிடிக்கும், பெண்ணாக இருந்தால் வெள்ளைச்சாமி பிடிக்கும்னு ஒரு ஐதீகம் உண்டு எங்க ஊர்ல எல்லாம். ஏன்னா பாண்டிய நாட்டுக்கு சமீபம் பொன்னமராவதிங்கிறதுனால. அப்பெல்லாம் நாங்க படிக்கும்போது அந்த ஆண்களாக இருந்தா அவங்களுக்கு அந்த பொண்ணு மாதிரி வெள்ளையம்மா மாதிரி தாவணி பாவடை போட்டு தலை நிறைய பூ வச்சு முகமெல்லாம் மஞ்சள் பூசி கை நிறைய வளையலை போட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டு செவச்சவன்னு அந்த ஆண் அப்படி சிரிப்பா இருப்பாருங்க. அதை வந்து வெள்ளையம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளைச்சாமி பிடிச்ச பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வேஷ்டி சட்டையை போட்டுக்குவாங்க. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு முறுக்கி மீசையே இருக்காது, ஆனா முறுக்கிக்குவாங்க. முறுக்கி நாக்க துரத்திக்கிட்டு ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இதெல்லாம் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு. அவங்கக்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டக்கூடாது. கேட்டா நீதான் வேணும்னு இவங்களை விட்டுட்டு கேட்டவங்களை பிடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஐதீகம். அந்த அப்படி பிடிச்சவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எது ஆசைப்பட்டு கேட்டாலும் அவங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புளிய மரத்துல கொண்டு போய் அந்த முடியை இறுக்கி ஒரு ஆணியில வச்சு அடிச்சுட்டு இந்த பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்தா சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அந்த மாதிரி அது இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் தெளிவாயிடுச்சு. ஒருவேளை அந்த ஆத்மாக்கள் வந்து அவங்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சோ என்னமோ, அதனால இப்ப அந்த சம்பவங்கள்லாம் அங்க நடக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பேய் பிசாசு காத்து கருப்பு அண்டனவர்கள் முதல்ல போகக்கூடிய கோயிலே அங்க பாண்டி முனீஸ்வரன் கோவில் தான். அந்த அளவுக்கு ஜெகஜாண்டிக்கா அப்படியே வீச்சருவாலோட கையில ஏந்திக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு உருட்டு மொழியோட இருப்பாரு பாருங்க. சுருட்டு தான் அவருக்கு விசேஷமானது. உங்க ஜாதகத்துல இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில இருந்தா உங்க வீட்டினுடைய தென்மேற்கு திசையில
அந்த முனீஸ்வரனை மனசுல நினைச்சுக்கிட்டு சுருட்டு மட்டும் ஏத்தி வைங்க. நீங்க பாருங்க, சொல்லும் போதே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. அந்த முனீஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு உள்ள அந்த செவ்வாய் சார்ந்த, உடல் பலம் சார்ந்த, ரத்தம் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த முனீஸ்வரின் அருளால அது நிறைவேறும். உங்க ஊர்ல உள்ள முனியப்பனை நீங்க வழிபாடு பண்ணுங்க. முனியப்பனா இருக்கலாம், முனியசாமியா இருக்கலாம், முனீஸ்வரனா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த முனிங்கிற பேர் வந்ததுன்னா நீங்க அவரை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமா கிடைக்கும். நம்ம வரம் இருந்து தவம் இருந்து நம்ம விரதங்கள் கடைபிடித்தாலும் கூட கிடைக்காத ஒரு அனுகிரகத்தை இந்த முனீஸ்வரனுடைய ஒரு பார்வை பட்டதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி கொண்டவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.